அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 12/11/2021 வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், ஐப்பசி மாதம் 26ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:12. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் அதிகாலை 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று காலை 11:22 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று இரவு 8:24 வரை அவிட்டம், பின்பு சதயம். சந்திராஷ்டமம் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்கள். சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, துலாமில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சனி மற்றும் குரு, கும்பத்தில் சந்திரன். நமது கன்னிராசிக்கான இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நமது கன்னிராசிக்கான முக்கியமான விஷயத்தை நான் வீடியோட இடையில சொல்ல போகிறேன். இன்றைய தினம் காலை 8:22 வரை சந்திர பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். அதன் பிறகு ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு நகர்கிறார். மேலும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக சூரியனுடன் செவ்வாய், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகிறது. மேலும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவானும் சனி பகவானும் ஒன்றாக இணைந்துள்ளனர். கிரக சூழ்நிலைகள் காரணமாக நமது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எல்லோரையும் நீங்கள் பேச்சின் மூலமாக கவரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைய பெறுவீர்கள். நீங்கள் பேசுவது இதமாக மற்றவர்களுக்கு மிகவும் பிடித்தபடி இருக்கும் நாளாக அமைவதால் நீங்கள் இன்றைய தினம் மற்றவர்களை மிகச் சுலபமாக கவரக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது தொழிலுக்காக நீங்கள் தொழிலின் நலனுக்காக முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். தொழிலின் வருங்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சிறப்பான வெற்றிகளை தருவதாக இன்றைய தினம் அமையும். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரித்து காணப்பட்டாலும், நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு உங்களுக்கு தனவரவுகள் இருந்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாக அமைய பெறுவீர்கள். குறிப்பாக இன்றைய தினம் நீங்கள் புண்ணிய காரியங்களுக்காக செலவு செய்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகமான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது. இது தவிர உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். இதன் மூலமாக உங்களது உடன் பிறந்தவர்களின் நல்ல ஒரு இணக்கமான உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது அமைய பெற்றுள்ளது. இதனால் உங்களுக்கு இதனால் மன மகிழ்ச்சிகள் மற்றும் ஆனந்தங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைய பெறுவீர்கள். மேலும் இன்றைய தினம் விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு அதிக நாட்டம் கொள்வீர்கள். இன்றைய தினம் விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் நீங்கள் அதிக ஈர்ப்பு ஏற்பட்டு செயல்படுவீர்கள். இன்றைய தினம் பத்திரிகை தொடர்பான பணியில் இருப்பவர்களுக்கு மிகச்சிறந்த நாளாக அமையப்பெறுவீர்கள். உங்களுக்கு புதிய சிந்தனைகள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுவீர்கள். எதிர்பாராத லாபங்கள், வரவுகள் இன்றைய தினம் சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. நீங்கள் கிரியேட்டிவ் வேலைகளில் அதிக ஈடுபாடு காட்ட வேண்டிய காலகட்டம் இது ஆகும். நீங்கள் கிரியேட்டிவ் வேலைகள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஈடுபாடுகள் உங்களது வேலையில் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எனவே அனைத்து காரியங்களிலும் நல்ல ஒரு கிரியேட்டிவாக செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு ஈடுபாடும் ஒரு மன மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய நாளாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் யாராவது உங்களிடம் கடன் கேட்டால் நீங்கள் சற்று விலகி இருப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை தரக்கூடியதாக அமையும். நீங்கள் இன்றைய தினம் கடன் கொடுத்தால் அது திரும்ப வருவதில் சிக்கல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எனவே இன்றைய தினம் மறக்காமல் நமது கன்னிராசி அன்பர்கள் இதை முக்கியமாக கடைபிடிப்பது அவசியமாகும். இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் 5. இன்றைய தினம் நீங்கள் சற்று பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் அவசியமான ஒன்றாக உள்ளது. முக்கியமாக உங்கள் வீட்டு குழந்தைகள் அல்லது உங்களை விட அனுபவம் குறைந்த வயது குறைந்தவர்களிடம் நீங்கள் சற்று பொறுமையாக நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு பலன் இன்றைய தினம் அளிக்கும். தேவையற்ற சிக்கல்களை இன்று தவிர்க்க அது உதவும். இன்றைய தினம் உங்களது
வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு நல்ல ஒரு மேஜிக்கான உறவு முறை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. நீங்கள் இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்வில் ஒரு அழகான திருப்பத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமையப் பெறுவீர்கள். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக நல்ல பலன் தர வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எனவே பயணங்களை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக நல்ல நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். இருந்தாலும் அந்த பயணங்களும் உங்களுக்கு சற்று செலவு அதிகமாக கொடுப்பதாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இன்றைய தினம் வீடுகளை மாற்றுவது அல்லது இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு வரவுகள் ஏற்ப செலவுகளும் அதிகமாக இருப்பதால் உங்களுக்கு இன்றைய தினம் பொருளாதாரம் ஏற்ற இறக்கமின்றி சமநிலையில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் பிரவுன் மற்றும் கிரே. மேலும் இன்றைய தினத்தில் உங்களது தொழிலை நீங்கள் சிறப்பான வளர்ச்சியை அடைய நீங்கள் துர்காதேவியை வழிபடுவது, துர்காதேவி சம்பந்தப்பட்ட பாடல்களை நீங்கள் இன்று படிப்பது உங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்த சிறப்பான ஒரு நல்ல நிலையை அடைய உதவியாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னியுடைய ராசி பலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லையா? இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள். உங்களது சப்போர்ட் எங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கமளிப்பதாக அமையும் என்பதை மறவாதீர்கள். இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் அதிக ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் அதிக ஆர்வம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. விளையாட்டில் இன்றைய தினம் நீங்கள் அதிகமாக பங்கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைய பெற்றுள்ளதால் உங்களுக்கு விளையாட்டுகளின் மூலமாக மனமகிழ்ச்சியில் கண்டிப்பாக இன்றைய தினம் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் புதுமையான சில நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. உங்களுக்கு அனைத்து அனுபவங்களும் புதுவிதமான ஒரு நல்ல அனுபவங்களாக அமையப்பெறுவீர்கள். மேலும் இன்றைய தினம் உங்களது பணிகளில் நீங்கள் புதுவித சிந்தனைகளுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவதால் அதன் மூலமாக நீங்கள் நல்ல லாபங்களையும் நல்ல ஒரு மன நிம்மதியும் பெறக்கூடிய ஒரு கிரியேட்டிவான வேலைகளை செய்து திருப்தி அடையக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினம் பணவரவுகள் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவில் இருந்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத விதத்தில் சில பணவரவுகள் ஏற்பட அதிகமாக உள்ளது. மேலும் உங்களது காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கி நீங்கள் காரியங்களில் சிறப்பாக வெற்றிகளை பெற இப்பொழுது ஒரு நல்ல நாளாக அமையப் பெறுவீர்கள். இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் மற்றும் அதிர்ஷ்ட நிறத்தை நான் ஏற்கனவே வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன். ஸ்கிப் செய்து பார்த்தவர்கள் அதை மீண்டும் முழுமையாக பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.